சானியா, சானியா மேம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்பெல்லாம் பகலே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? ஸ்டூடண்ட்ஸ், படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல? சத்தமா சொல்லுங்க. சரி, நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இந்த பதில சொல்வீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு, என்ன பண்றது? நைட்டு தூங்காம இங்க வந்து தூங்கிட்டு இருக்கான். இவனை பாருங்க, ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கான், சர்க்கஸ் காமெடி மாதிரி இருக்கான். உங்க கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. டீச்சர் வேலையை அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டீங்களா? எங்க நிலைமையில இருந்து பார்த்தாதான் எங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா, திரும்பவும் நமக்கு தான் லீஸ்ட் மார்க்ஸ். ஆனா இது ஒண்ணு நமக்கு புதுசு இல்லையே. நமக்கு இது எப்போ நல்ல பழக்கமான ஒரு விஷயம் தானே. டோன்ட் வரி. வீடு கட்டிட்டீங்கல்ல, ட்ரீட் எப்போ? ஆனா திங்ஸ்லாம் இன்னும் சரியா அரேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கவே இல்ல. அத ஜூன்கோ கிட்ட ஒப்படைச்சிரு. இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல பார்த்தேன். ஆனு வாயை பொழுந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தான். பொய் சொல்லாத. நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? ஹலோ, ஹே, ஹாய். என்ன சொல்லிட்டு போனா? இப்ப அவ ஹலோ தானே சொன்னா. ஏன் வர மாட்டேங்குது?
தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்றாளாம். இந்த எக்ஸாம்லயும் ஜோ தான் டாப் மார்க் வாங்கியிருக்கான் போல இருக்கு. யா, இது ஒண்ணும் அவனுக்கு புதுசு இல்லையே. எல்லாத்துலயும் சென்டம் வாங்கி இருக்கான். சென்டம். என்னதா ஜோ திரும்பவும் சென்டம் வாங்கிட்டானா? அவன் உண்மையிலேயே மனுஷன் தானா? கண்டிப்பா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு ஜீனி, காட்டுக்குள்ள இருந்து வந்த ஜீனி. இங்க பாருங்க, நான் காலையில ஒரு கனவு கண்டேன். ஒரு வெள்ளை குதிரையை தேடி போயிட்டே இருந்தேனா, அப்போ திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னுச்சு. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, கடிச்சு கொஞ்சம் போல தோணுச்சு. கிடைச்சா? அப்பதான் வேம்பயர்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. வேம்பயர்ஸ் கூட அப்படித்தானே நடந்துப்பாங்க. அழகான பொண்ணுங்களுக்கு கழுத்து ரொம்ப வெள்ளையாவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுல மயங்கி தானே அந்த வேம்பயர்ஸ் அவங்கள கடிச்சிருவாங்க. அதே மாதிரி நீயும் இப்ப சிக்கனை கடி. எனக்கு வேண்டாமா விட்டுற, எதுக்கு வேண்டாம் சொல்றேன்ல. இத சாப்பிடு, ஒரே ஒரு பைட் சானியா எனக்காக ப்ளீஸ். இந்தா. அங்க பாரு ஜோ, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. இன்னைக்கு பாக்கல, நான் நினைச்சு கூட பாக்கல. பாத்துட்டேன்ல. ஹாய் ஜோ, இந்த ட்ரிங்க் இப்பதான் இதுல இருந்து எடுத்தேன். என் பேரு ஜெரோமி. ஜெரோமி. என்னோட மம்மியும் உன் மாமும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஓ, இது திரும்ப வர மாட்டேங்குதா? ஹே சானியா, இது வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க் அவ தான் எடுத்து கொடுத்தா. ஹே சானியா, சீக்கிரம் வாப்பா. இப்படி வா. என்ன உன் ட்ரிங்க்? திரும்பவும் நீ ஃபுல் மார்க்ஸ் எடுத்திருக்க. ரியலி சூப்பர். சானியா, ஏய் சானியா, சானியா ஒண்ணுதான். சானியா, சானியா. அதனாலதான் சொன்னேன், அம்மா கிட்ட சொல்லிடுன்னு. சொல்லிடவா? நம்ம ஸ்கூலிங் முடிக்க போறோம். அமைதியா இருந்தா வேலைக்கே ஆகாது. சரியா சொன்ன. நான் சொல்லாதனால்தான் என் மனசுல இருக்கிறது தெரியல. அதனால்தான் அவன் அப்படி நடந்துக்கிறான். கூச்ச சுபாவம் வேற. என்ன பாத்துட்டு இருக்க? கூச்ச சுபாவத்துக்கு என்ன மீனிங்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க. ஆமா, என் ஃபீலிங்ஸ் அவனுக்கு ப்ராப்பரா சொல்ல போறேன். அண்ணா எப்படி சொல்றது? சொன்ன உடனே
அவன் டீப்பா இம்ப்ரெஸ் ஆகணும். இப்படி சொல்லு. ஹாய் ஜோ, நான் உன்னை ரொம்ப நாளா உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். நாட் பேட். என்னது நாட் பேடா? அனிமல்ஸோட லவ் டான்ஸ் பண்ணி தான் வெளிப்படுத்துமா? டான்ஸா? ஃபிஷ், பேர்ட்ஸ், ஈவன் பென்குயின்ஸ் கூட. அதுங்க மட்டும் இல்ல, ஈ கூட அப்படிதான். அனிமல்ஸ் அதுங்களோட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுமா. டான்ஸ் ஆடணுமா? ஆமா, நீ எப்படிங்க? இன்னைக்குதான் போர்ட்ரேட் கிளாஸ் ஆச்சே. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஆச்சு, படிக்கலையா? ஹேய், உனக்கு தெரியாதா? நாங்க இன்னைக்கு படிச்சிருக்கோம். எப்பவும் நீ ஏன் இதே மாதிரி வர? என்ன? நத்திங். ஆனா அவனுக்கு சிம்பிளா இருக்கிற கேர்ள்ஸ் தான் பிடிக்கும். நீ நினைக்கிறது தப்பு. அவன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, ஜிம்மி இன்னும் ஏன் வரல? என்ன இதெல்லாம்? ஹேய், என்ன 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 கொண்டு வந்திருக்க? தள்ளி போ. வாவ், என்னது இது? சிக்கன். சிக்கனா? என்ன சிக்கனா இருக்கும்? ஸ்பெஷல் சிக்கன். இது ஜின்செங் சிக்கன் சூப்பா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத சாப்பிடு. இது உனக்கு மட்டும்தான். எனக்கு எதுக்காக தர? உன்னை கொஞ்சம் பாரு, நீ எவ்வளவு ஒல்லியா இருக்கன்னு. ஹே ஜிம்மி, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா. கத்தாத, வந்துட்டே இருக்க. இது உனக்கு மட்டும்தான். போதுமா? இன்னும் கொஞ்சம் மேல. இது போதுமா? ஸ்டாப். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸோட தீம் மூவ்மெண்ட் போஸ். கெட் ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். உடம்பெல்லாம் இப்படி வலிக்குதே. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாணி என்னதான் வரையறா, அதுவும் என்ன பார்த்து வரையறா. அவளுக்காக நான் எவ்வளவு வலிய வேணா பொறுத்துப்பேன். காதலிக்காக உயிரை கூட கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன்.
இந்த அகாடமிக் இயர்ல சிலபஸ் கொஞ்சம் டஃப்பா தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல நான் ட்ரெயின் பண்ணாதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க முடியும். யார் இது? எப்ப பாரு போனை வச்சுக்கிட்டு. இத கொஞ்சம் கவனமா பாரு. இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு சிரிப்பு வருதான்னு பார்க்கலாம். இதுல குறிப்பிட்டு இருக்கிற வெள்ளை புள்ளிகள்லாம் டீச்சர் சாஜி நடத்துற கிளாஸோட லட்சணம். அப்புறம் இந்த நீல புள்ளிகள்லாம் டீச்சர் சாந்தினி நடத்துற கிளாஸோட லட்சணம்னு நல்லா தெரியுது. நான் சொல்றது ரொம்ப சரியா? ஆமா சார், சரியா சொன்னீங்க. இத பாரு டீச்சர் ஷா. எஸ். ஒண்ணு இல்லப்பா, நான் இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களால நம்ம ஸ்கூல் பேரு தரா மட்டும் ஆக போகுது. இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தியா? சானியா, கோமினா, ஜூரி, அப்புறம் இந்த ஜிம்மி. இந்த 4 பேரோட வருங்காலத்தை நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி தேற போறாங்கன்னு தெரியல. இவங்கள பெத்தவங்களோட முகத்துல எப்படி முழிக்க போறதுன்னு நினைச்சாலே. இந்த ஒரு ஸ்டூடெண்டால தான் நம்ம ஸ்கூலோட பேரே நிலைச்சு நிக்குது. இவனை நினைச்சு நாமெல்லாம் ரொம்ப பெருமைப்படணும். ஓகே, நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மொமெண்ட் போஸை எல்லாரும் நல்லபடியா வரைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஹே ஜிம்மி, என்ன பண்ற? முடிஞ்சது. முடிஞ்சுதா? ஓகே ஓகே. இடுப்பு உடஞ்சிருச்சுடா. அங்கதான் அங்கதான். ஓகே ஓகே, அங்கதான். மெதுவா மெதுவா. ஹே சானியா. என்ன என்ன ஆச்சு? என்ன இது? நான் பார்க்க எப்படியா இருக்கேன்? சரி வாங்க சார். இன்னைக்கு நைட்டுக்குள்ள காஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்ததே இல்ல. உன்னோட சின்ன வயசுலதான் மேல சீலிங்கே கிடையாதே, அப்புறம் எப்படி பாத்துருக்க முடியும்? இப்பெல்லாம் யாரும் நூடுல்ஸ வெளியில காய போறது கிடையாது, ஏன்னா பொல்யூஷன் அப்படி. சின்ன வயசுல இதெல்லாம் நாம வெளியே தானே காய போட்டோம். என்ன அதானே இப்ப சொன்னீங்க இல்லப்பா? அப்பா அப்பா, நீங்க அம்மா கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ப்ரப்போஸா? சாரி, வெளிப்படுத்துனீங்க. அத என் ஃப்ரெண்ட் ஜூரி இருக்கால, அவ யாரையோ லைக் பண்றாளாம். அவ லவ் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அந்த காலத்துல என்கிட்ட பெரிய கார் இருந்துச்சு. அந்த கார்ல உங்க அம்மாவை ஏத்திக்கிட்டு ஹைவேல நான் எவ்வளவு ஸ்பீடா போவேன் தெரியுமா? என்னோட ஸ்பீட தாங்காம காரை இந்த பக்கம் அந்த பக்கம்னு திண்டாடும். எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு உங்க அம்மா என்ன பார்த்து கண்ணா முன்னு கத்துவா. அப்புறம் என்ன, அவ சொல்ற எதுவுமே என் காதுல போட்டுக்காம நான் பாட்டுக்கு டிரைவ் பண்ணிக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு மிரட்டுவேன். சொல்ல போறியா இல்லையா, சொல்ல போறியா இல்லையான்னு பதில் சொல்ற வரைக்கும் உங்க அம்மாவை நான் விடவே இல்ல. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கவே இல்ல. நீ எக்கடாது கெட்டு போன்னு என் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. போங்கப்பா. ஆனாலும் அந்த நேரத்துல உங்க அம்மா மனசுல ஓரளவுக்கு இடம் பிடிச்சிட்டேன். நிஜமா?
அச்சோ तुम्हें मुझे किस करना है या मुझे डेट करना है? என் கூட வெளியே வரவியா? பரவாயில்ல. என் கூடவே இருக்க போறியா இல்ல அங்க சமாதி ஆகுறியா? சொல்லு. என்ன யோசிக்கிற? யாருக்காவது நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும்னா சின்சியரா ஒரு லெட்டரை எழுதி கொடுத்தோம்னா அவங்க மனசு நம்ம பக்கம் திரும்பும். லெட்டரா? ஆமா. அந்த லெட்டருக்கு லவ் லெட்டர்னு பேரு. அப்பா உங்களை அப்புறம் வந்து பாக்குறேன். ஹே பாய். அப்புறம் வந்து பாக்குறேன். விழுந்துற போற. சொல்ல சொல்ல வேகமா போற. நான் அப்பவே சொன்னேன்ல. I'm sorry. இவ யாரையோ ரொம்ப விரும்புறா போல இருக்கு. என்ன காண்டாக்ட் பண்ணனா இல்லையா? அதுல உன் நேம் எழுதிட்டல? அதுல உன் போன் நம்பர் எழுத மறக்கலல்ல? ஆனா அவன் கால் பண்ண மாட்டான் போல தெரியுது. ஓ கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். ஒருவேளை அவன் பாத்திருக்க மாட்டானோ? ஓ அவன் நம்ம பக்கம் தான் வரான். என்ன பண்றது? இது உன்னோட பிரச்சனை, அதனால நீயே டீல் பண்ணிக்கோ. ஓ அவன் அந்த லெட்டரை பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இவள பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இரு. சானியா 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 ஒன்னதான்ப்பா, ஒன்னதான் கொண்டுக்காம போறான். சானியா உன்னதான் கூப்பிடுறது காதுல விழலையா? போதும் கத்தாதீங்க. சானியா நீதான் சானியாவா? அவன் வரா வந்துட்டு இருக்கான். ஓ ஹாய். வந்துட்டானா? அப்படியா? என் லெட்டருக்கு நீ ரிப்ளை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ. இங்கேயே படிக்கவா? ப்ராப்ளம் ஒன்னும் இல்லையே. ஹே ஜாங்மி, அத மரியாதையா திருப்பி கொடுத்துரு. என்னது இது? ஜோக்கு நீ லவ் லெட்டர் எழுதி இருக்க? அடுத்தவங்களோட லெட்டரை நீ எப்படி படிக்கலாம்? சொல்ல முடியாது. இது பாரு, இதுல எவ்வளவு கரெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு லெட்டரா? இதுக்கு எக்ஸாம் பேப்பரே தேவல.
அவ வாங்கின ஸ்கோர பாத்தியா? டியா. ஆக்சுவலா உன்ன ஜோன்னு பேர் வச்சு கூப்பிட எனக்கு பிடிக்காது. நான் உன்ன காட்டுக்குள்ள இருந்து வந்த ஜெனின்னு தான் கூப்பிட போறேன். ஹே, எவ்வளவு ஃபன்னியா எழுதிருக்கான்னு பாருங்களேன். இந்த லெட்டர் மூலமா நான் என் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா 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 என்ன? முட்டாள்தனமான பொண்ணுங்களை எனக்கு பிடிக்காது. எங்க போற? நில்ல. சாரி சொல்லு. என்னடா என்ன சிரிக்கிற? கொஞ்சம் வழி வரலையா? சாரி சொல்லாம நீ இங்க இருந்து போக முடியாது. எதுக்காக சாரி சொல்ல சொல்ற? அவ தப்ப திருத்திக்க சொன்னதுக்கா? பாரு 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 பாரு, நீ இதுல இருக்கிற எழுத்துல தான் தப்பு கண்டுபிடிச்சிருக்க. அவ மனசுல எவ்வளவு ஃபீலிங்ஸ வச்சுக்கிட்டு இதை எழுதியிருக்கான்னு படிச்சு பார்த்தா உனக்கே புரியும். என்ன மறுபடியும் சிரிக்கிற? நான் என்ன பைத்தியமா? வா பாத்துக்கலாம். ஹேய், சிரிக்கிறத விட்டுட்டு வாடா, மோதி பாத்துடலாம். பாத்தியா இப்படியா? என்ன பயந்துட்டியா? பயந்தாங்கோலி, வாடா வா வா பாத்துக்கலாம். வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். இல்ல பிளே கிரவுண்டா? நீதான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? உடனே வந்து என்ன ஆபீஸ்ல பாரு. பிரின்சிபல் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்ன சொல்ல போற? இத பாருப்பா, இவன் சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. இந்த மாதிரி பசங்களை நீ கிட்டவே நெருங்க விடாத. ரெட் கலர் டாப் 4% காட்டுது. ஆரஞ்சு 31% வரைக்கும் இருக்கு. எல்லோ கலர்ல இருக்கிறவங்க 4 இயர்ஸ்ல ஸ்கூல்ல முடிச்சிருவாங்க. கிரீன் கலர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா படிச்சு முடிச்சு இந்த ஸ்கூலை விட்டு போவாங்களானே தெரியாது. அப்புறம் நீ பர்பிள் கலர்ல இருக்க. உன்ன மாதிரி ஒருத்தர் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது பிரின்சிபல் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூலுக்கே அவமானம். இந்த மாசம் ஸ்பெஷல் ஸ்டடி ஆளுக்காக 50 பேரை செலக்ட் பண்ண போறாங்க. இது வெறும் நம்பர்ஸா இருந்தாலும் 1ல இருந்து 50 பேர் வரைக்கும் பார்த்து செலக்ட் பண்ண போறாங்க. இத நாம கவனத்துல வச்சுக்கணும். சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பிரெயின் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எனக்கு அறிவில்லாதவங்களையும் மேனஸ் இல்லாதவங்களையும் ரெக்லஸா இருக்கிறவங்களையும் கண்டாலே பிடிக்காத. இந்த ரிப்போர்ட் கார்டுல நான் தான் கடைசியில இருக்கேன். போதும் நில்லுப்பா. ஏன் இப்படி ஓடிட்டே இருக்க? ஏய், என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீ ஆல்ரெடி 34 ரவுண்ட்ஸ் ஓடிட்டு தெரியுமா? 2 ரவுண்ட்ஸ் தான். ஜஸ்ட் 2 ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. என்னவ மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறல? என்ன இப்படி ஓடிட்டு இருக்கா? தெரியும்ல, அவளுக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் வச்சாவது உனக்கு காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும். You're right. நீ கூட தான் நல்ல சிங்கர் ஆச்சே. கண்டிப்பா முடிச்சே தீருவேன்.
வந்துட்டேன். லெட்ஸ் கோ. வா. இதுதான் லாஸ்ட் ரவுண்ட், ஓகே? ஹூரே! அவ அழகாவும் இல்ல, எவ்வளவு தைரியம் பாரு. அவளை நினைச்சாலே கோவமா வருது. இல்லையா பின்ன? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பான்? அவன் நம்மளாச்சே. ஏய் இங்க பாரு, வரா பாரு. வா வா, நம்ம இங்க போயிடலாம். அப்படியா? எங்க? ஆமாப்பா, வந்துட்டோம். இவ்ளோவா? இவ்ளோ நல்லா சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடுமா, வயிறு நிறைய சாப்பிட்டாதான் உடம்பு தெம்பா இருக்கும். அவன் நிலைமையில நான் இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க ஸ்கூலுக்கு வந்தே இருக்க மாட்டேன். வந்து என்ன பிரயோஜனம்? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் அவளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. बहुत बुरा लगता है. சானியா, நம்ம வீட பத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. சிசர் எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. பொறுமையா தேடுமா, எல்லாம் கிடைக்கும். ஓ, இதோ இருக்கு. கொண்டு வா, கொண்டு வா. சானியா, இந்த டேபிள் எவ்வளவு பழமையானதுன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் நூடுல்ஸ் பண்ணதுக்காக பாட்டி கொடுத்த கிஃப்ட் ஆச்சே, கண்டிப்பா ரொம்ப பழசாதான் இருக்கும். ஏன் பொண்ணாச்சே, என்னைக்கு தப்பா சொல்லிருக்க? அவ்வளவு பழசா இருந்தாலும் இதுல ஒரு சின்ன கீரல் கூட விழல, தெரியுமா? உன்னோட சின்ன வயசுல நீ இந்த டேபிள தான் சுத்தி சுத்தி விளையாடுவ, தெரியுமா? சரியா, இது 2 மாடி வீடுமா? உனக்கு தான் 2 மாடி வீடுனா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காக தான் இதை கட்டினேன். என்னாச்சுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் இல்ல. எதனால கேக்குறேன்னா, ஒண்ணு இல்ல. இதுல என்ன இருக்கு? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இத பாரு, இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. உனக்கு 1 வயசு இருக்கும்போது உன் கால் இவ்வளவு குட்டியா இருந்துச்சு. உன்னோட சின்ன வயசை விட இப்பதான் நீ ரொம்ப சேட்டை பண்ற. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. உன் பாதத்தை பாரு. அம்மாவோட ஹேண்ட்ஸும் என்னோட ஹேண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா. அப்பா. ஹாய் சானியா, நான் வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். எங்க 3 பேருக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, சீக்கிரம் ஓபன் பண்ணு. கொல்ல பசி. வீடு சூப்பர். ஓ, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இதான் ஒரு ரூமா? நிஜமா ரொம்ப அழகா இருக்கு. Thank you. எங்க அப்பா டிசைன் பண்ணி கட்டினது. ஓ, எனக்கே பொறாமையா இருக்குப்பா. சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே ரொம்ப அழகா கட்டியிருக்கீங்க. ஓ, எனக்கு வீட்ல இருக்கிறதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சானியா, இது உன்னோட பாதம் தானே? ஆமா. எனக்கு தெரியும், அதனாலதான் இவ்ளோ கியூட்டா இருக்கு. என்ன சாப்பாடு ரெடி? வாங்க வாங்க பசங்களா, வாங்க. வந்துட்டோம். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஸ்மெல் ரொம்ப அருமையா வருது. வாவ், பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி இவ்ளோ பண்ண முடிஞ்சது? ஏய், எவ்வளவு ஐட்டம்ஸ் பாரு. இந்த சாப்பாட்டுனால டைனிங் டேபிளுக்கே அழகு வந்திருக்கு. இருக்காதா பின்ன? நீங்க எல்லாம் என் பொண்ணு கூட படிக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே.
இதெல்லாம் ஸ்பெஷலா உனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓ, எனக்கு கோல்டன் நூடுல்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. எப்படியோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடுங்க. ரெடி. சாப்பிடுங்க. அங்கிள், இது ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா, நான் பூசான்ல நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்டிருக்கேன், ஆனா அதை விட இதுதான் பெஸ்ட். இந்த நூடுல்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கு. சாப்பிடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்ப போல இருக்கு. ஆமா, சரியா சொன்னீங்க அங்கிள். நான் கண்ணாலேயே பாக்கலனாலும் அதோட ஸ்மெல்ல வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். லாஸ்ட் இயர் நடந்த நம்ம ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல எங்க அப்பா தான் ரைஸ் கேக் செஞ்சு வித்தாரு. அத விடுமா, இப்ப பசங்களோட ஃபேஷனே மாறி போயிடுச்சு. இவன் முகத்தை கொஞ்சம் பாரு, அப்படியே கரடி பாதம் மாதிரியே இருக்கு. எனக்கு கரடி பாதம் மாதிரியா? ஆமா, கண்ணாடியில முகத்தை பார்த்ததே இல்லையா? சாப்பிடு. ஆனா ஏன் உங்க ஷாப் நேம் சோபால் போக்குன்னு வச்சிருக்கீங்க? அது சானியாவோட பாட்டி பேருமா, அதனாலதான் கடைக்கு அந்த பேரு வச்சேன். அவங்க ரொம்ப ராசியானவங்க. ரொம்ப ராசியான பேருங்கிறனால அந்த ஷாப் ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆமா, என் மாமியார் அதை 40 வருஷமா பாத்துக்கிட்டாங்க. நான் அதை 20 வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். அதான் விஷயம். உங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனாலதான் சாப்பாடு இவ்வளவு அருமையா சமைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நான் டிசிப்ளின் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன். என்ன மாதிரியே அந்த கடையை என் பொண்ணும் பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவளுக்கு என்ன மாதிரியே பொறுமையும் திறமையும் இருக்குமான்னு எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. நீங்க கவலையப்படாதீங்க அங்கிள், நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து இந்த கடையை நல்லா டெவலப் பண்றோம். ஏய், அங்கிள் முன்னாடி இப்படியா பண்றீங்க? 60 வருஷமா நல்லா ஓடிட்டு இருக்க கடையை இழுத்த மூட சொல்றியா? நான் சொல்றது சரிதானே அங்கிள்? இந்த கடையை உன்னை நம்பி ஒப்படைக்கிறதுக்கு பதிலா இடிச்சு தள்ளுறதே மேல்னு நினைக்கிறேன். என்ன அங்கிள் இது? இப்படி ஈவு இறக்கம் பார்க்காம என்னை இப்படி உங்க முன்னாடி அவமானப்படுத்துறீங்களே. சானியா, சானியா, அவமானம், உச்சக்கட்ட அவமானம். என்ன சத்தம் அது? இவன் இடிச்சதுனாலதான் வீட்ல கிராக் விழுந்துட்டு இருக்கான். என்னமா பேசுற? நம்ம வீட்டை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கால கட்டி இருக்கேன். என்னது? எர்த்குவேக்கா? எர்த்குவேக்கா? அப்பா இப்ப நம்ம என்ன பண்றது? ஏமா பயப்படுற? அதான் சொல்றேன்ல, நம்ம வீட்டுக்கு ஒண்ணு ஆகாது. சானியா, 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 பாத்துமா. வா, இந்த பக்கம் வா. ஓடுங்க. எல்லாம் சீக்கிரம் ஓடுங்க. சானியா, என்ன வா. சானியா, சானியா, என்ன வாமா. என்ன போ. ஏய். வேகமா போங்க. சீக்கிரம். என் வீடு. என் வீடு எல்லாம் போச்சு. அது அது என்னப்பா? அது அது இருமா வரேன். சொன்னா கேளுங்க. அது நாசமா விட மாட்டேன். கவலைப்படாத, தைரியமா இருமா. இது வந்துடுறேன்.
சியோல் நகரில் இன்று மாலை சுமார் 5:30 மணி அளவிற்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் ஸ்கேலில் 2 புள்ளிகள் பதிவாகியுள்ளது. இதனால் இங்கு நிறைய வீடுகள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக அந்த வீடு முழுவதுமாக இடிந்து சரிந்துள்ளது. அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. நமக்கு கிடைத்த தகவலின்படி அந்த இடிபாடுக்குள் ஒருவர் சிக்கியிருக்கலாம் என சந்தேகப்படுகின்றனர். அவசர குழுவினரை அழைத்து அரசு மீட்பு பணிகளை வேகமாக செய்து வருகிறது. இடிபாடுக்குள் சிக்கி அவரை கண்டுபிடித்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். பொண்ணுக்காக என் உயிரை விட கூட தயாரா இருக்கமா. இந்த சம்பவத்தால யாருக்கும் பெரிய காயம் ஏற்படலங்கிறது தெரிய வருது. இந்த வீடு இடிஞ்சதுக்கான காரணத்தை போலீசார் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் இதுக்குண்டான காரணம் தெரிய வரும். இது நம்ம ஜானாச்சே. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஒண்ணும் ஆகல. என்னமா இது? சுத்தி இருக்கிற வீடெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம வீடு மட்டும் எப்படி இடிஞ்சது? அவதானே? ஆமா ஆமா அவளேதான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குல்ல? இல்ல பின்ன இருக்கிறதுக்கு வீடே இல்லாம போச்சு. கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன கோவத்தை பாரு. வந்து தடுத்துட்டு போறா. ஆமா, நீங்க இப்ப ஹோட்டல்ல ஸ்டே பண்றீங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ல? இல்லப்பா, இன்னில இருந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்க போறோம். புது வீடு கட்டுற வரைக்கும் இல்ல வாங்குற வரைக்கும் நாங்க அங்கதான் இருக்க போறோம். நிஜமாவா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வீடு தானே இடிஞ்சிருச்சு. வந்துரு வந்துரு. அது யாரு? போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஒரே நாள் ஸ்டார் ஆயிட்ட. ஐம் சாரி. என் கூட இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. வா போலாம். ஆமா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாம் தீர போகுது. எல்லாருமே நேத்து டிவி நியூஸ பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காத விதமா வந்த பூகம்பத்தினால ஒருத்தங்க வீட்டையே இழந்துட்டாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க சானியா தான். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை லவ் டொனேஷனோ? உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. ஹே, நம்ம இந்த வழியா போயிடலாம். வா வா, அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம். அப்படிதான், ரொம்ப நல்லது. நல்ல மனசு இருக்க எல்லாரும் இதே மாதிரி வந்து உதவி பண்ணுங்க. அவளுக்கு வந்திருக்கிற பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்துங்க. Thank you. ஓ சானியா, நீ எங்க போற? நில்ல, இது எல்லாம் உனக்காக தான். வழி 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 விடுங்க, வழி விடுங்க. நான் சொன்னல, அது இவதான். ஹேய் பாபா, சீக்கிரம் வா. இவளுக்காக எல்லாரும் உங்க கரகோஷங்களை எழுப்புங்க. நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சும் படிக்கணுங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இவளை நினைச்சு நம்ம எல்லாரும் பெருமைப்படணும். சானியாக்காக எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அப்படிதான். இன்னும் பலமா. என்ன 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 உனக்கு என்ன பைத்தியமா? கொஞ்சம் சும்மா என்னாச்சு? இரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், அவளுக்கு உதவி கூட பண்ண கூடாதா? நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன அடிக்கிற? ஏய், அவன் மட்டும் எப்படி போறான் பாரு. ஏய், எங்க போற நீ? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா? ஆமா, நேத்து நீ நியூஸ் பாத்தியா இல்லையா? உன் வீட்ல டிவி இல்லையா என்ன? நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு இப்ப பிரச்சனையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கா. உனக்கு மனிதாபிமானமே இல்லையா? ஒரு மைல்டு எர்த்குவேக் இப்படி பதற? சரிதான் சரிதான். இருந்தாலும் அந்த சின்ன பூகம்பத்துக்கே புதுசா கட்டின வீடு இடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ என்ன சொல்ற? பதில் சொல்லு, உன்னதான் கேக்குறேன். அதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பேச்ச மாத்தாத. பெரிய பூகம்பம் வந்தாதான் நீ வருத்தப்படுவியா என்ன? நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையாலையும் அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? அந்த பிரச்சனையால காயப்பட்ட அவன் மனசை இன்னும் காயப்படுத்திட்ட. சரி, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அப்படி வா வடிக்கே. நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். உன் பணம் யாருக்கு வேணும்? ரோட்ல நான் பிச்சை எடுத்தாலும் எடுப்பேனே தவிர
உன் பணம் எனக்கு ஒண்ணு தேவையில்லை. அப்படியா? ஃபைன், உன் இஷ்டம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு. நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு எப்படி தெரியுறோம்? இங்க இருக்கிற எல்லாரும் உன் பார்வைக்கு முட்டாளுங்க மாதிரி தெரியுறோமா? எப்ப எங்களை பார்த்தாலும் எகத்தாளமா ஏளனமாவே பாக்குற? நீ பெர்ஃபெக்ட்ங்கிறதுனாலயா? சொல்லு. ஐக்யூ லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னா இல்ல ரொம்ப நல்லா படிக்கிறேங்கிற திமிரா? நீ ஹேண்ட்ஸமாவும் வெல் பில்டாவும் இருக்கலாம். அதுல என்ன உனக்கு பெருமை? இங்க பாரு, உன்னால மட்டும் தான் நல்லா படிக்க முடியும் நினைச்சியா? நானும் நல்லா கவனம் செலுத்தினா உன்னோட நல்லாவே படிப்பேன். இஸ் இட்? ஆமா. சரி, படிச்சு காட்டு. என்ன படிச்சு காட்டணுமா? சரி, ஓகே, நீ சொல்றபடியே செய்யறேன். வரப்போற எக்ஸாமினேஷன்ல காட்டுறேன். என்ன பெட்டர்? இது பெட்டா? சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. பிரெயின் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரி, ஸ்டடி ஹாலுக்கு போவேன். ஸ்டடி ஹாலுக்கா? இந்த மந்த் ஸ்டடி ஹாலுக்கா சொல்ற? ஆமா, தி கிரேட் ஸ்பெஷல் ஸ்டடி ஹாலுக்கு போவேன் தான் சொல்றேன். கண்டிப்பா நான் சொன்னதை நிரூபிச்சு காட்டுவேன். ஏன் சிரிக்கிற? ஒருவேளை நான் சாதிச்சுட்டா என்ன பண்ணுவேன்? சாதிச்சுட்டா சொல்லு. உன்னை என் முதுகுல ஏத்திக்கிட்டு இந்த ஸ்கூல் ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறேன். என்ன இந்த முதுகுல ஏத்திக்க போறியா? இல்ல. ஓகே, வெயிட் பண்ணி பாரு. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆஃப் கோர்ஸ்மா. நினைவு தெரிஞ்சதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்தணும் தெரியுமா? நம்ம பொழப்புக்காக சியோல் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. வீடு இடிஞ்சது நினைச்சாலே என் ரத்தம்லாம் கொதிக்குது. இதனாலயாவது என் பழைய நண்பனை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதே. இது வேற அப்பப்ப இது உதச்சத சரியா வரும். என் பொண்ணு ரொம்ப பலசாலி. ஆமாமா. 밤에 품에 안겼어 매일 그대와 잠이 들어파. ஸ்டாப். இந்த வீடுதான் நம்பர் 142. கரெக்டா? ஆமா, நீ இங்கே இரு, நான் வரேன். போர்டு கூட இருக்கு. இந்த வீடுதான். வாவ், உங்க ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரரா இருப்பாரு போல இருக்கு. இல்லையா பின்ன? யார் அது? வணக்கம்மா, நான் ஷோபனோட ஃப்ரெண்டு ஜான் வந்திருக்கேன்னு அவங்கிட்ட சொல்லுங்கம்மா. ஓ, நீங்களா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவனா வந்திருக்கா? வாடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. எப்படிடா இருக்க? என்னடா தலையில முடியெல்லாம் கொட்டி போச்சு? அதை விடு, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்காடா இந்த நிலைமை? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே பறந்து போச்சுடா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க வா, இதான் என் ஒய்ஃப். வணக்கங்க. நாங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. உண்மையில நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹலோ. ஹலோ ஆன்ட்டி. நீ இவனோட பொண்ணு தானே? ஆமா. இப்படி வளர்ந்துட்ட சின்ன வயசுல பார்த்தது. என்ன? ரொம்ப கியூட்டா இருக்கால. ஆக்சுவலி நான் இவளை பாக்குறதுக்காக தான் காலையில சீக்கிரட்டா அவ ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நான் யாருன்னு அவளுக்கே தெரியாது. அது நீ
நீங்க தானே? அது நானே தான். சரி சரி லக்கேஜ்ல எடுத்துட்டு வாங்க அப்புறம் பேசலாம். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ இங்கே இரு, நாங்க எடுத்துட்டு வரோம். என் பொண்ணு தான் எனக்கு உதவியா இருக்குல்ல, என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், நாங்களே எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இருங்க, நான் போய் என் பையனை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் எதுக்கு அவனோட கண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா கீழே வாடா. அப்பா என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. வேண்டாமா, நீ போய் கார் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. இன்னில இருந்து நமக்கு எந்த கஷ்டமும் வராது. ஹாப்பியா? போலாமா? இது என்ன ட்ரீமா? கண்டிப்பா ட்ரீமா தான் இருக்கும். முடிச்சுக்கோ சானியா, முடிச்சுக்கோ. நீ